ஹாய். இன்றைக்கி வியாழக்கிழமை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலையாக ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய போட்டுடலான்ட்டு ஏற்கனவே 2 லோடு போட்டு காய வச்சிட்டேன். அதுக்கப்புறம் 3வது ஒயிட் ட்ரெஸ் தனியாக துவைக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு போய் காய போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சமையல் வேலை எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸை காய போட்டுட்டு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த காய்கறிகளில் சௌச்சௌ வாழைக்காய் இருந்துச்சு. அதை வச்சு சௌச்சௌ சாம்பார் வச்சுட்டு வாழைக்காயை பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. பொரியல் இந்த சைடு தாளித்து விட்டாச்சு. சும்மா வெங்காயம் பட்டை மிளகாய் மட்டும் போட்டுட்டு எண்ணெய் கடுகு வச்சதுக்கப்புறம் அதை வதக்கி விட்டுட்டு அது பொரியல் மாதிரி நல்லாயிருக்கும். தேங்காய் வேணுன்னாலும் போட்டுக்கலாம். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணும். அதனால் நான் வியாழக்கிழமை தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு மேடையுமே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வீடு துடைக்கிறது க்ளீனிங் பண்ணுறது மோஸ்ட்லி செய்ய மாட்டேன். என்னைக்காச்சும் முடியாத பட்சத்தில் தான் செய்வேன். இஞ்சி பூண்டு விழுது அதுவும் அரைச்சி வச்சுக்கலாம், தீர்ந்து போச்சு. அதனால் அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கலக்கி வச்சுருவேன். கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரிட்ஜில் மூடி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. பூனைக்கு வேறு எடுத்து வச்சுருந்த பாலையும் தெரியாமல் லைட்டாக கொட்டி விட்டேன். ஒரு 1/4 டம்ளர் பக்கம் தான் இருந்துச்சு, கொட்டி போச்சு. அப்புறம் அதோட தண்ணியை ஊற்றி விட்டுட்டு சரி வரையெல்லாம் க்ளீன் பண்ண தானே போகிறோம் அப்படின்ட்டு எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வேறு பக்கம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் விம் லிக்விடு போட்டுட்டு அந்த இரும்பு நாரை ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுறலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வியாழக்கிழமை அடுப்பெல்லாம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் பிசுக்க ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வார ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுறது நல்லாயிருக்கும். நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுறணும். அதுக்கப்புறம் போர் வாட்ரு போட்டோன்னா திக்காக வெள்ளையாயிரும். அதனால் நல்ல தண்ணியே டம்ளரில் மோந்து ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வைப்பர் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் தள்ளி விட்டோன்னா சுத்தமாக காஞ்சிரும். கைட்டு தள்ளி விட்டோன்னா தண்ணி அவ்வளோவா போகவே செய்யாது, கிடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த தண்ணி வடியாமல் ஒரு காடி மாதிரி வச்சுருக்கிறது. தண்ணி கிடந்துகிட்டே இருந்தால் அது அந்த கம்மெல்லாம் எடுத்து சீக்கிரமே உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த வைப்பர் வச்சு தள்ளி விட்டோன்னா சுத்தமாக நல்லா ட்ரை ஆகி சீக்கிரமாக காஞ்சிரும். முன்னாடிலாம் நானுமே க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக தான் இருப்பேன். அப்புறம் இப்போ வாரம் நம்ம டெய்லி அடிக்கடி அழுக்காயிருச்சுனாலே உடனே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்பப்போ சமைச்சு முடித்த உடனே தொடச்சி விட ஆரம்பிச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் அதுவே நம்மளுக்கு செஞ்சால் தான் கிச்சனில் நம்ம சமைக்கிறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். மைண்டும் அழுக்காக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்றது மாதிரி தோணும். அதனால் எப்போயுமே நீட்டாக வச்சுக்கிறது நம்மளுக்கு அதே பழகிரும். இது போர் வாட்டர் தண்ணி படுற இடம்லாம் இந்த மாதிரிலாம் வெள்ளையாக உப்பு கரை நிறையா இருக்கும். வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் செல்லை வச்சுட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டேன் மேலே.
அடுப்புக்கு எப்போயுமே நல்ல தண்ணி ஊற்றி தான் கழுவுவேன். நல்லாயிருக்கும். போர் வாட்டர்னால் அதை சரிப்பட மாட்டேங்குது, அதனால் எப்போயுமே நல்ல தண்ணி தான் மோந்துக்குவேன். ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சின்னதாக அங்கங்கே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஃபைனலாக இருக்குதுன்னு பார்க்கலாம். வெளியில் வேறு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. வண்டி ஆட்டோ போய்கிட்டே இருக்குது. ஹார்ன் அடிக்கிற சவுண்டெல்லாம். ஃபைனலாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்டோம். மஞ்சள் குங்குமம் வச்சா தான் சூப்பராகவே இருக்குது. ரொம்ப பெருசாக போட்டாலும் அதுக்கப்புறம் துடைக்கிறப்ப சங்கடமாக இருக்கும் சமைச்சு முடிச்சுட்டு. அதனால தான் குட்டி குட்டி குளமாக அங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கழுவி வச்ச ஸ்டாண்டெலாம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஃபைனலாக அடுப்பை ஒரு வழியாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாத்திரமும் கழுவி முடித்தாச்சு. பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வீடும் மாப் போட்டு விட்டுட்டு வேலையை ஃபினிஷிங் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக.